தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்பது இயேசு ஒரு நீதிமானும் நியாயாதிபனும் என்று தான். இயேசுவின் பிறப்பின் பின்னாலே இந்த உலகத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நீதியும் வந்தது. இந்த இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலோஸ் அப்போஸ்தலர் கூறுகிறது, நாம் பரஸ்பரம் அன்பு செய்து வாழ வேண்டும். அப்படி இயேசு இரண்டாவது வரும்பொழுது நாம் பரிசுத்தராகி காணப்படுவோம். கடவுள் நம்மை அதற்காக சக்திப்படுத்தவும் ஆகும். இந்திய சுவிசேஷத்தில் இயேசு நம்மோடு கூறுகிறது, இயேசுவின் இரண்டாம் வரவின் முன்பாக இந்த உலகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். நாம் உண்டும் குடித்தும் ஆடியும் பாடியும் இருக்காமல் நம்முடைய ஆத்மாவின் காரியங்களில் ஈடுபடுவோம். இயேசு வரும்பொழுது நமக்கு சக்தி உண்டாவதற்கு நாம் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். இன்று ஆகமன காலத்தின் தொடக்க ஞாயிறாகும். திருச்சபை நம்மில் நின்றும் ஆசைப்படுகிறது, நாம் நம்முடைய கெட்ட பாசங்கள் விட்டுவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தான். நம்முடைய சரீரத்தின் சுகத்தின் பின்னாலே நாம் போகாமல் ஆத்மாவின் மீட்பை பற்றி எல்லாம் செய்வோம். நம்முடைய சிந்தனைகளையும் பேச்சுகளையும் செயல்களையும் முறுகி பிடித்து பாப அவசரங்களில் நின்று மாறி நன்மையில் வாழுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அனுமதிக்கட்டும்.